ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது தான். நானும் வந்து இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணி 2 டேஸில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை சொதியும் ப்ரான் மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சண்டே அன்றைக்கி மார்க்கெட் போகும்போது அகத்திக்கீரை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கீரை வந்து வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் வந்து சொதி வச்சுட்டு கூட வந்து சம்பால் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவோம். பட் 3 டேஸ்க்கு முன்னாடி சண்டே அன்றைக்கி தான் அத்தை வந்து லஞ்சுக்கு சம்பால் செஞ்சுருந்தாங்க சிக்கன் வச்சு. ஸோ மறுபடியும் சம்பாலே ரெடி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக ப்ரான் மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பேர் வந்துட்டு நான்வெஜ் வந்து கீரை கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி நைட் டைமில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. என் அம்மாவும் அப்படி தான், நைட் டைமில் கீரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் திட்டுவாங்க, செரிக்காது, ஏன் சாப்பிட்ற, ஸ்டொமக் பெயின் வரும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் கீரை கூட நான்வெஜ் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் கேட்டிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவிலே. அவங்க சொல்லியிருந்தாங்க இன்டைஜஷன் ஆகும், ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரீசன்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு நைட்டில் கீரை சாப்பிட்டோம், கீரை கூட நான்வெஜ் சாப்பிட்டா எப்படியே பழகிடுச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் எப்படி உண்மையாலுமே கீரை கூட நான்வெஜ்லாம் சேர்த்து சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கீரைக்கு நான்வெஜ் வந்து ஏன் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அகத்திக்கீரை வந்துட்டு பேக்கெட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போவுமே ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு பேக்கெட் வந்து எவ்வளோன்னு தெரியலை, பட் 2 நேரத்துக்கு நல்லா சாப்பிட்லாம், ஒரு 3-4 பேர் நல்லா சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ நேற்றே அத்தை வந்துட்டு அதில் அந்த மஞ்சள் கலர் இலை இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி தான் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் அது க்ளீன் பண்ணுறதுக்கு வேலை ஈஸியாக தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் மார்னிங் வந்து பாப்பா ஸ்கூலில் விட போகும்போதே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேருந்து ப்ரான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் நம்ம நேரம் பார்த்தா அன்றைக்கின்னு வந்து ப்ரான்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியாக ஒரு 6-7 பீஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் மெசேஜ் பண்ணாங்க அது மட்டும் பத்தாது, ஸோ நான் வரும்பொழுது என்டிசிலேருந்தே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வேலை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க என்டிசி போய் அங்கே கொஞ்சம் ப்ரான் எடுத்தேன். சரி எவ்வளோ வெயிட் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது கொஞ்சம் எடுத்ததே $6 சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அங்கே கட் பண்ண ப்ரான்ஸும் இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. சரி அதுலேருந்து ஒரு பேக்கெட் வந்து எடுத்தேன். மொத்தம் வந்து $10 கிட்ட இருந்துச்சு. இதே நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ப்ரான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ப்ரைஸ் வந்து 1 கிலோ வந்து $13 இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டில். எப்பொழுதுமே ப்ரான் க்ளீன் பண்ணும்போது நான் வந்து அந்த டெயில் பக்கம் உள்ள ஷெல் வந்து கொஞ்சம் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஃபுல்லாக அந்த மேலோட்டமாக குடல் எடுக்கிறதுக்கு வந்து கத்தி வச்சு கட் பண்ண மாட்டேன். ஒரு ஃபோர்க் வச்சு சென்டரில் குத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த குடல் அவ்வளோ அழகாக வந்துடும். எல்லா ப்ரானும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரான் சமைக்கும்பொழுது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ளே வச்சாச்சு. நிறைய பேர் வந்து என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்ட கொஷனில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் என்ன, அது கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்ட் டைமாக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் எஃப்என்பி லைனில். எஃப்என்பின்னா சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இங்கே வந்து ஃபுட் அண்ட் ஃபேவரேஜ், ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த எஃப்என்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு தண்ணி இந்த மாதிரி இருக்கும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல. ஸோ இதுக்குமே வந்து நம்ம கோர்ஸ்லாம் போயிட்டு அதில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கே ஜாயின் பண்ண முடியும். மெயினாக நான் பார்ட் டைமாக சேர்ந்துருக்கிறது பார்த்திங்கன்னா வேலையும் பார்க்கணும், அட் த சேம் டைம் வந்து குழந்தைங்களையும் டேக்காக பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ பார்க்குற வேலை வந்துட்டு வாரத்தில் 5 டேஸ் மட்டும்தான் வேலை பார்ப்பேன், வீக் டேஸ் மட்டும். வீக்கெண்ட்ஸ் வந்து வேலைக்கு போக மாட்டேன், ஏன்னா தம்பி பாப்பா 2 பேருக்குமே ஸ்கூல் லீவு. ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வீக் டேஸ் வேலைக்கு போனாலுமே ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 6 hours தான் வேலை பார்ப்பேன். ஸோ அதனால எனக்கு வந்து சம்பளம் எப்படி வரும் அப்படின்ட்டா நான் வந்து பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு பேசிக் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஃபுல் டைமாக வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிடைக்கும். பட் பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் பண்ணியிருப்போம். அதே அந்த மந்த் வந்து நம்ம இப்போ எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட சேலரி வந்து கேல்குலேட் பண்ணி தருவாங்க. நான் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஃபஸ்ட் டைமாக வாங்கின சேலரி, ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இன்னொரு லாங் வீடியோவில் வந்து அது தனியாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகும்பொழுது ஃபஸ்ட்டுன்னு வாங்கின சேலரி எல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் ஷேர் பண்ணலாம்.
கீரை சொதிக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு அதுக்கு தாளித்து விட்டு கீரை வந்து அதை வேக வச்சுட்டேன். ஏன்னா அகத்திக்கீரை வந்து குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து ப்ரான் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அகத்திக்கீரை சொதியோட ரெசிபி வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸில் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரான் மசாலாவோட ரெசிபி வந்து பார்க்கலாம். காய்ச்சியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அந்த பட்டை ஸ்பைசஸ் வந்து சேர்க்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து வெந்தயம் வந்து சேர்ப்பாங்க, நான் வந்து அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். சோம்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். கூட கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியுமே வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வந்து கிரேவி நல்லா வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து அந்த கிரேவியுமே கொஞ்சம் கூடுதலாக வந்து கிடைக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து அம்மா வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்து விடுவாங்க. ஸோ எல்லா குழம்புக்குமே வந்து அந்த மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறது. அது கூட கலருக்காக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அதுவுமே ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டேன். மெயினாக வந்துட்டு நம்ம மசாலாத்தூள் ஆட் பண்ணும்பொழுது நெருப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மசாலாத்தூள் வந்து லைட்டாக கரிஞ்சு போனாலுமே அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும். ஸோ மசாலா லைட்டாக எண்ணெயில் வதங்கினதும் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அப்படியே மூடி வச்சிடலாம். ப்ரான் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரான் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்காக. கிரேவி இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டதுனால தான் இப்போ நமக்கு இவ்வளோ வந்து அந்த மசாலா வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ப்ரான் குக் ஆகுறதுக்காக. ப்ரான் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரியாக ரப்பர் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சூப்பராக வந்து குக் ஆகி வந்துருச்சு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் தான். இதே வந்து ரொம்ப சின்ன சைஸ் ப்ரான் அப்படின்னா 3 to 4 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக வந்து இடித்து வச்சுருக்க மிளகு சீரகம் கொஞ்சம் கூடுதலாகவே கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ரான் மசாலா வந்து ரெடி ஆயிரும். இடித்து வச்சுருக்க சீரகம் மிளகு வந்துட்டு ப்ரானுக்கு மட்டும் இல்லை, சிக்கன் மட்டன்லாம் அந்த கிரேவி செய்யும்போது ஃபைனலாக வந்து அதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் எப்பொழுதுமே வந்து வீட்டில் வந்து அதை இடித்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம வீட்டில் அடிக்கடி நான்வெஜ் தான் வந்து சமைக்கிறோம். ஸோ அதனால் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ப்ரான் மசாலா உண்மையிலுமே வந்து நான் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இல்லை, அன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ சொதி கூட அதை வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அந்த மசாலா வந்து தனியாக ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லான் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அகத்திக்கீரை சொதி ப்ளஸ் ப்ரான் மசாலா வச்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்டு வந்து ஒயிட் ரைஸ் கூட அந்த கிரேவியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அகத்திக்கீரை சொதி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அகத்திக்கீரை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கேபேஜில் கூட இந்த சொதியை வந்து ட்ரை பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் தான் கீரைக்கு பதிலாக கேபேஜ், பட் அதை கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி செய்யணும். ப்ரான் மசாலாவையும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நல்லா வந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தம்பி பாப்பா தூங்கினதுக்கு அப்புறமா துணியெல்லாம் துவைக்க போட்டிருந்தது அதையுமே காய வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அப்லோட் பண்ண வேண்டிய ஷார்ட்ஸ் வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு நான் தூங்கும்பொழுது டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட வீடியோ வந்து முடியுது. வ்ளாக் வந்து போர் அடிக்காமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.